February 5th, Thursday. The church remembers today Saint Agatha. The Gospel of the day. Jesus shared his power to heal and power to cast out demons with his 12 apostles. They too, using the power of Jesus, did lot of good to people. Even today, Jesus shares his power with us in the Holy Communion. If only we are conscious of this power of Jesus like the apostles, we too will be able to do the same miracles like them. Truly, truly I say to you, he who believes in me will also do the works that I do, and greater works than these will he do. St. John chapter 14, verse 12. இறையாட்சியில் நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் வரை உங்கள் கால்களில் படைந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே உங்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். They cast out many devils and anointed many sick people with oil and cured them. பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, Christian vocation is by its very nature a vocation to the apostolate. No baptized person can remain idle. Therefore, he who would not strive to achieve a human body and spiritual growth would be as useless for the church as he would be for himself. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தன்னுடைய இயல்பிலே பணி செய்ய படைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். ஞானஸ்நானம் வாங்கிய ஒவ்வொருவரும் வெறுமனே வீணாக எந்த செயலையும் செய்யாமல் வாளாயிருத்தல் என்பது இயல்பு அல்ல. வாளாயிருத்தல்
ஒரு இளைஞனிடம் ஒருவர் கேள்வி கேட்டார், தம்பி நீ என்ன செய்கிற? எங்கள் அப்பாவுக்கு நான் துணையாக இருக்கிறேன். உங்கள் அப்பா என்ன செய்கிறார்? சும்மா இருக்கிறார். அப்பாவே சும்மா இருக்கிறாராம், அவருக்கு இவர் துணையாக இருக்கிறாராம். வெட்டி பேச்சு பேசி நேரத்தை வீணாக்குகின்ற வீணர்கள் ஏராளம். ஆகவே இந்த நெய்வேலி டவுன்ஷிப்பில் ஆங்காங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்து, டாக் லெஸ் ஒர்க் மோர். பேச்சு பேச்சு பேச்சு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போய் நின்று பாருங்க, வாத்தியார் போதிக்கிறத விட இந்த பிள்ளைங்களுடைய கசாமுசா சத்தம் தான் அதிகமாக இருக்கும். பூசை முடிஞ்சோடனே இங்கே பாருங்க, ஒரு கல்யாண பூசை முடிஞ்சோடனே பூசையில் ஆண்டவருங்களோடு இருப்பாராக. பூசை முடிஞ்சோடனே பாருங்க ஒரே சத்தம், சந்த கடை, பேச்சு, வீணான பேச்சு, விதண்டாவாதமான பேச்சு, புரளியான பேச்சு. ஆனால் செயல்பாட்டில் எத்தனை சதவிகிதம் என்று சொல்லவே முடியாது. ஒரு ஞானஸ்நானம் பெற்றவன் cannot remain idle. ஞானஸ்நானம் பெற்றவன். அதே போல ஆண்டவர், செல்வநாதர் ஆண்டவர் அடிக்கடி எங்களுடைய தியானத்தில் சொல்லுவார், இறைவனால் அழைக்கப்பட்டு இறை அருளை பெற்ற ஒரு குரு வாளாய் இருக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லுவாங்களாம், ஆண்டவரே நீங்கள் எங்கள் பங்குக்கு அனுப்பின குரு அப்படியே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்பாராம். போட்ட இடத்துல அப்படியே இருக்கார், ஒரு செயலும் செய்கிறது கிடையாது. பூசை வைப்பார், தோசை சாப்பிடுவார், அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் பூசை வைப்பார், தோசை சாப்பிடுவார், அவ்வளோதான் அவருக்கு வேலை, வேற ஒன்றும் கிடையாது. கல் போட்ட இடத்துல எப்படி இருக்குமோ அப்படி. இவைகள் அல்ல, உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, வியர்வை இரத்தத்தை சிந்தி உழைக்கும் அளவுக்கு ஒரு வாழ்வின் பணியை செய்ய வேண்டும். இதைத்தான் வேத சாட்சிகள் செய்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். இந்த பங்கினுடைய அருள் தந்தையர்கள், முன்னால் உழைத்தவர்கள் செய்தார்கள். அதன் பயனாகத்தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய காலகட்டத்தில் செய்தது. வீணாய் இருத்தல் அல்ல. வீணாய் இருந்தால் உள்ளதும் போய்விடும். ஒரு ஊசியானது பளபளவென்று இருக்க வேண்டுமென்றால் அது பயன்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் துருப்பிடித்து விடும். அதே போன்று என்னுடைய மூளையும் சரி, சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். சிந்திக்க சிந்திக்க நம்முடைய மூளையானது கூர்மையாகிறது. ஒரு கருவி நன்றாக பயன்பட வேண்டுமென்றால் அது கூர்மையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சரியாக செய்யும். Therefore, he would not strive to achieve a human body growth. Spiritual growth would be as useless for the church as he would be for himself. தன்னுடைய உடலில் வளர்ச்சி இல்லாவிட்டாலோ அல்லது உள்ளத்தில் வளர்ச்சி இல்லாவிட்டாலோ அவனுக்கும் பயன் கிடையாது, திருச்சபைக்கும் பயன் கிடையாது. ஸ்டண்டட் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டண்டட் growthனா நல்ல உதாரணம் இந்த போன்சாய் மரங்கள் எல்லாம் அழகுக்காக வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன சட்டியில் பெரிய ஆலமரம் இருக்கும், பெரிய ஆலமரத்தை சின்ன சட்டியில் வச்சுருப்பாங்க. போன்சாய் மரங்கள் வளர்ச்சி இல்லாமல் அழகுக்காக, இவ்வளோ பெரிய மரம் இவ்வளோ சின்னதாக இருக்குது, வளர்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு மரமானது வளர வேண்டும், பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும், கிளைகளாக வளர வேண்டும். அதுதான் அந்த மரத்தினுடைய அழைப்பு. அதே போன்று ஒரு மனிதன் உழைக்க வேண்டும், தனக்காகவும் சரி, தன் குடும்பத்திற்காகவும் சரி, பிறருக்காகவும் சரி. உழைப்பு என்பது மனிதனுடைய ஒரு அழைப்பு. எப்பொழுது ஆதாம் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்தானோ, கடவுள் கொடுத்த ஒரு மனிதனுக்கு
ஒரு நெறிமுறை, நீ உழைத்து உண்பாய். ஆகவே இது அவனுக்கும் சரி, எல்லோருக்கும் சரி. திருச்சபைக்கும் நீ எந்த வகையில் உயர்வு தரக்கூடிய வகையில் பயன்படுகிறாய் என்பதை சிந்தித்தல் நல்லது. Our world needs a soul supplement to regenerate itself. Christ's doctrine is the only medicine that can cure all illness of the world. The world is in crisis, a crisis of soul. என்ற இடத்தில் கிறிஸ்துவ அழைப்பு தன்னிலே ஒரு அப்போஸ்தல அழைப்பு. திருமுழுக்கு பெற்றவர் இயங்காமல் வெறுமனே இருக்க இயலாது. அதனால் மனித உடலோடு ஆன்மீக வளர்ச்சியும் பெற முயலாதவன் தனக்கும் திருச்சபைக்கும் பயனற்றவன் ஆவான். நம் உலகம் தன்னையே புதுப்பித்து கொள்ள ஆன்மாவின் இணைப்பு தேவை. கிறிஸ்துவின் சித்தாந்தம் மட்டுமே உலகின் எல்லா நோய்களையும் குணமாக்கும் மருந்து. உலகம் நெருக்கடியில் உள்ளது. சொல்லப்போனால் அது ஆன்மாவின் நெருக்கடி. இன்றைக்கு காலையில் படித்தேன் ஒரு அருமையான வரிகள். எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சந்தேகத்திற்கு விளக்கமாக அந்த 4 வரிகள் அமைந்தது. என்ன வரிகள்? சில சமயத்தில் சொல்லும், எங்களெல்லாம் மன்னிக்க கூடாதா? அவரோட மன்னிப்பு என்பது நிச்சயமாக தேவை. ஆகவே மன்னிக்கின்றேன், ஆனால் இந்த மன்னிப்பு எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. மறுபடியும் நான் உன்னிடம் நெருங்கி இருக்க மாட்டேன். ஏனென்றால் நெருங்கி இருந்தால் மறுபடியும் என்னை நீ வருத்தச் செய்வாய். யூ வில் ஹர்ட் மீ அகெயின். என்னுடைய மன்னிப்பு என்பது ஒரு முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. மை forgiveness should not be a foolishness. அப்பா, எனக்கு ஒரு பதில் கிடைத்த மாதிரி இருந்தது. ஒரு சில பேர் குத்தி காட்டுவாங்க, என்ன நீங்கள் மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்க, திரும்பி எங்கள் கோயிலுக்கு வர மாட்டீங்களா? வரமாட்டேன். இது பிடிவாதம் அல்லவா, ஈகோ அல்லவா என்று சொல்லி காட்டுவார்கள். மை forgiveness should not be a foolishness. நல்ல பதிலை இன்று காலையில் பார்த்தேன். ஆகவே மன்னிக்க வேண்டும், ஆனால் அந்த மன்னிப்பிலே ஒரு பாடம் இருக்க வேண்டும். ஆகவே நான் பாட்டு தப்பு செஞ்சுக்கிட்டே போவேன், உங்கள் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டே போவேன், மறுபடியும் உங்கள் தலையை காட்டுங்க, நல்லா இருக்குது, அம்மி மாதிரி இருக்குது, வளவளன்னு இருக்குது, குழச்சி அரைச்சிக்கிட்டே போகலாம். அல்ல, நோய்களையும் குணமாக்கும் மருந்து உலகம் நெருக்கடியில் உள்ளது. சொல்லப்போனால் அது ஆன்மாவின் நெருக்கடி. அந்த நெருக்கடிக்கு இறைவன் தருகின்ற பதில் இதுதான். That the world through the predication of the church, by listening it can believe, by believing it can wait, and by waiting it can love. உலகம் திருச்சபையின் போதனையை செவிமடுப்பதால் விசுவசிக்கும், விசுவாசத்தால் காத்திருக்கும், காத்திருப்பதால் அன்பு செய்யும். The apostolate is a love for God that is brimming with joy, with dedication to others, and our eagerness to spread our apostolate is the exact, adequate and necessary manifestation of our interior life. Saint Joseph Riva. அப்போஸ்தலம் என்பது கடவுளை அன்பு செய்தல், அது மகிழ்ச்சியின் பூரணம், மற்றவர் பேரில் ஈடுபாடு, நற்செய்தியை பரப்ப முயலும் ஆர்வம், தேவையான உள்வாழ்வின் வெளிப்பாடு. ஆக இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய கருத்துக்களாக இருத்தல் வேண்டும். முழந்தாள் இருப்போம். Lord, may we be open to be used as your hands, your feet and your love in the world. ஆண்டவரே, எம்மை உமது கரமாகவும் பாதமாகவும் அன்பாகவும் இவ்வுலகில் பயன்பட அருளும். உம்மையும் உமது திருச்சபையையும் எங்கள் சமூகத்தையும் எங்கள் அயலாரையும் அன்பு செய்து வாழ நாங்கள் இந்த அருட்சாதனங்களால் திடன் பெற்று தெளிவு பெற்று வாழச் செய்திருளோம். தூய்மை அமுதம் எங்கள் வாழ்வில் துளிர்க்கும் மலராய் துவங்கும் இறைவா, நீர் தேய்வு தொடரா புதுமை நிலவாய் எங்கள் வாழ்வை என்றும் புதுப்பித்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் உதவி செய்திருளோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அனைத்துலகின் இறைவா,
சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. தருகின்றேன் தருகின்றேன் என்னையே பலியாய் தருகின்றேன் 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 என்னையே பலியாய் தருகின்றேன். ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.